வணக்கம். மூவேந்தர் ஸ்டுடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஏஎஸ்ஆர். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு யூஎன்னுடைய அவசர கூட்டத்தில் பல காட்டமான பதில்களை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரைச்சி எமர்ஜென்சி மீட்டிங் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இன்னைக்கு பல பதில்களை சொல்லியிருக்காரு. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரை பற்றி. அக்டோபர் 7 ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல், இதுவரை 10,000 பேரை கொண்டுட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன வேணும்? பத்தாம கடந்த வாரம் லெபனானுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் பல 100 பேரை கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேல்காரங்க. செப்டம்பர் 18 மற்றும் 19 தேதிகளில் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகளையும் வாக்கி டாக்கிகளையும் பேஜர் மூலியமாகவும் தாக்குதல் நடத்தினீங்க. அதில் 39 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 3000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த செயலை எ நியூ வெர்ஷன் ஆஃப் டெரரிசம், புதுப்பிக்கப்பட்ட பயங்கரவாதம்னு பேர் கொடுத்திருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். இந்த செயல் ஒரு ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதாரண தகவல் தொடர்பு சாதனங்கள் ஆயுதமாக்கலின் மூர்க்கத்தனமான வெளிப்பாடுன்னு இதை சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலுடைய இந்த செயலை பல பயங்கரவாத அமைப்புகளும் முன்னுதாரணமாக எடுத்துக்கும்னு அமெரிக்காவுக்கும், இது இஸ்ரேலுக்கு துணையாக இருக்கிற அமெரிக்காவுக்கும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இவ்வளவு போர் குற்றங்கள் செய்யும் இஸ்ரேலுக்கு யூஎன் மெம்பராக இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி உடைச்சிருக்காரு. லெபனானுக்கு எதிரான இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடும் ஹிஸ்புல்லாவுக்கு எங்களுடைய முழு ஆதரவு உண்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பதிலுக்கு எந்திரிச்சு பேசின யூஎன் சீஃப் அன்டோனியோ குட்ரஸ் லெபனான் நரகமாகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க எப்படி எந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தா யூஎனோட சீஃப் சொல்றாரு. அந்த மாதிரி நேற்றைய பொது சபையில் நான் கூறியது போல் இந்த சூழல் குறித்து நம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இது நேர்த்தே பேசியிருக்காரு. லெபனான் நரகத்தோட விளிம்புல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முழுமையான போர் எல்லா விலைகளிலும் தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக ஒரு முழு பேரழிவாக இருக்கும். லெபனானை மற்றொரு காசாவாக மாற்ற விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதை எந்த மக்களும் விரும்பல. இதுதான் இப்போதைக்கு கிடைத்திருக்க தகவல். இன்னைக்கு காலையில பேசுனது இது என்னுடைய சேனலோட முதல் வீடியோ. பல குறைகள் இருக்கும். போக போக பல குறைகளையும் நிவர்த்தி பண்ணி சரியாக்கி உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.